பேசிக்கா ட்ரெடிஷனல் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 6.25% இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க எஃப்டிக்கு. இதே இது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, அப் டூ 7.9% வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க. இது என்னடா வெறும் ஒரு 1.5% டிஃபரன்ஸ் வருது. அது என்ன பெருசா பண்ணிற போதுன்னு நெனச்சீங்கன்னா, அங்க தான் நம்ம தப்பு பண்றோம். காம்பவுண்டிங்க பத்தி சரியா புரிஞ்சுக்காம. நீங்க ஒரு ரூ. 5,00,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அத ஒரு ட்ரெடிஷனல் பேங்க்ல 6.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். 20 வருஷத்துல அது வந்துட்டு ஒரு ரூ. 17,00,000 மாறி இருக்கும். இதே இது அத ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 23,00,000 அது மாறி இருக்கும். இதுல வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் மட்டுமே ரூ. 6,00,000க்கும் அதிகம். அதனால தான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட எஃப்டிஸ் பெட்டர்ன்னு சொல்றேன். ஆனா, இதுல தான் ஒரு சின்ன கேட்சும் இருக்கு. மத்த பேங்க்ஸ விட இந்த பேங்க்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ட்ரெடிஷனல் பேங்க்ஸ விட இவங்க வளரணும் அப்படிங்கிறதுக்காக ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாவே எடுப்பாங்க. அதனால கம்பேரிட்டிவ்லி இது திவாலாகறதுக்கான சான்ஸ் ட்ரெடிஷனல் பேங்க்க விட ஸ்லைட்லி ஹையர். அப்பன்னா இது ரொம்ப சுத்தமா சேஃபே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. மத்த எல்லா பேங்க் மாரி ஆர்பிஐ தான் இந்த பேங்க்ஸயுமே ரெகுலேட் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ வந்துட்டு நம்ம பண்ற எல்லா டெபாசிட்டுக்குமே ரூ. 5,00,000 வரைக்கும் ஆர்பிஐயே இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க வீட்ல இப்ப 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 5,00,000 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணி 1.25 ஒவ்வொருத்தர் பேர்லயுமே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா, அது நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே ரூ. 5,00,000 வரைக்கும் இன்சூரன்ஸும் இருக்கு. ஓரளவுக்கு பேங்க்கே சப்போஸ் திவாலே ஆனாலுமே நமக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு ரிட்டர்ன் கிடைச்சிரும். ஸோ நீங்க எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.